ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காம சூப்பராக செஞ்சுருக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து லேஸ் அவல் தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கெட்டி அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி செஞ்சுக்கிட்டா போதும். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் வர அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா துருவி கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அரைச்சிட்டு வந்த தேங்காவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுங்க. அவல் எடுத்த அதே கப்பால் 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வடிகட்டின தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் திக்காகவும் இருக்க வேண்டாம். கரெக்டாக இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பால் 1 கப் அளவு தான் அவல் எடுத்தோம். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் அளவு வந்து 3 கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ இது நல்லா ஊறட்டங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்லாம் ஆன் பண்ண வேண்டாங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா ஆன் பண்ணி நம்ம ஹல்வா செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஊறி வந்துடுச்சிங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். அவல் வந்து தேங்காய் பாலோடு நல்லா ஊறி வந்துட்டு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டித்தன்மையாகிடுச்சு. இப்படி ஊற வச்சு செய்யும்பொழுது ஹல்வா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு செய்யுங்க, நல்லாவே இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் நேரம் விட்டு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகுங்க. இது நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்க நல்லா கெட்டிப்பட்டு வரும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளைப்பாகு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்படியே கெட்டிப்பட்டு வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப லோ ஃப்ளேம் வேணாங்க, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு கூட செஞ்சுக்கலாம். நீங்களும் அப்படியே தீயை ஏற்ற இறக்கமாக வச்சு இதை செஞ்சு முடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு நெய் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த ஹல்வாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த முந்திரி சேர்க்கறது மூலமாக அல்வா வந்து கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதை இறக்கி வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துட்டுருக்குது. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம். அது மட்டும்தாங்க நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். மற்றபடி எதுவுமே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. இருந்தாலும் தேங்காய் பாலில் நம்ம செய்கிறதுனால அதில் இருக்கிற எண்ணெய் பதம் தாங்க இந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதை ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸ் பவுலில் எண்ணெய் நெய் எதுவுமே தடவலைங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹல்வாவை அப்படியே தாங்க சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அப்படியே தட்டி விட்டுடலாம். மேற்பகுதியிலையும் ஒரு கரண்டி வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு அப்படியே ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறி வந்துச்சுன்னா நல்லா செட் ஆகிட்டு சூப்பரான ஹல்வா நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா பளபளப்பாக சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போது 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா செட் ஆகிருக்குதுங்க. ஓரத்தெல்லாம் ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதை மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக இறங்கி வந்துடுங்க. பிளேட்டில் அப்படி கவுத்து போட்ட உடனே கரெக்டாக இறங்கி வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பரான ஹல்வா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அந்த முந்திரிலாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க. அவல் வச்சு தேங்காய் பாலோடு சேர்த்து
சூப்பரான ஒரு ஹல்வா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே இது செஞ்சிடலாங்க. முந்திரி பருப்புலாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், நல்லா ஈஸியாக கட் ஆகிட்டு வருது. நம்மளுக்கு தேவையான ஷேப்க்கு இதை மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். சூப்பரான சுவையான அவல் ஹல்வா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் டைம் கிடைக்கும்போது பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லா மெது மெதுன்னு இருக்குது பாருங்கள் ஹல்வா. வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ மினுமினுப்பாக சூப்பராக இருக்குது. எண்ணெய் நெய்யெலாம் எதுவுமே சேர்க்கலை, தேங்காய் பாலில் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். பிரிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிரியுது. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.